நீ தான் சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ தூங்கி எழுந்திரிச்சு நான் தேடினா சார் எங்கே தரேங்கன்னு பார்த்தா பக்கத்தில் ஆளே காணும். எங்கேயும் போயிட்டாரு, இப்போ தான் வந்தாரு. எங்கே போனான்னு தெரியல. லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். நீ ஷூட்டிங் போகிறான், யாருக்கு சரி அதான் ஷூட்டிங் போயிருந்தாரா அதேமாக அது எல்லோரும் சப்போர்ட் பண்ண பாருங்கள். ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனலில் பாருங்கள். எல்லோரும் ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனல் தான் அந்த யார் கொஞ்சம் நியூஸ் சீரிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எல்லோரும் பாருங்கள். நன்றி. சொல்லுங்கள் சார். கவர்மெண்ட் சார் சும்மா என்ன சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? சொல்லிட்டேன்னு சொன்னேன். அதுக்கே கம்முன்னு சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது. அதனால் போயிட்டு குளிச்சுட்டு நல்ல சேலை ஒரு சேலை முக்கியமான ஒரு சேலை இருக்கு. எல்லாமே ஆஃப் சாரியே கட்டிட்டு போவாங்க. சேலை கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதனால் ஆஃப் சாரி கட்டி வந்து நடிக்க சேலை கட்டியில் நீட்டாக வந்துடுற ஆர்டிஸ்ட் அந்த 3 நடிகர் போனது கேமராமேன் வந்துடுவார். ஷிஃப்டிங் இங்கே கிடையாது லொக்கேஷனு. ஒவ்வொரு இடமா ஷிஃப்டிங் காரில் ஏற்றிட்டு ஒவ்வொரு இடமா ஷிஃப்டிங்காக போய் எடுக்கிறான். கறிக்கடை, அப்புறம் வந்து தெப்பக்குளம், பார்க்கு போகுது. இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. அங்கெல்லாம் போகணும். சரியா? ஓகே, எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ண நம்புறதுல. ஆமாம், ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனல் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும். எல்லாம் பாருங்கள். யார் புதுசாக வெப் சீரிஸ் 5 பேர் நடிச்சாரு. யாராவது எனக்கே தெரியல. சிக்கான எனக்கு ஹஸ்பண்ட் நடிச்சாரு இவரு சாரு. அப்புறம் வந்து வணக்கம் நம்ம அப்புறம் அருண் நடிக்கிறாரு. ஒரு 5 பேர். கார்த்தி நெல்லை என்னாச்சு, கெச்சி கார்த்தி சொந்தம் கெச்சி கார்த்தி நெல்லை என்னாச்சு எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனால் யார் புருஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனால் யார் புருஷன் இது வரைக்கும் எனக்கே தெரியாது. இவங்களுக்கு தெரியாது. எனக்கு புருஷன் தான் தெரியாது. அதான் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் என் பொண்ணதை போட்டாங்க. கருப்பு தான் உனக்கு புருஷன் அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்டாவெல்லாம் ஐயோ ஊரில் சொல்லுங்க. அவனை சொன்னேன். அதான் அடுத்திருப்பேன். அவனை டக்குண்டு இந்த மாதிரி அவனை சொன்னேன். எனக்கு இவனை சொல்லலை. தப்பா இருக்கிறாங்க. திருப்புல இல்லை என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி பாருங்க. நிஷா பிடிக்கிறதே இல்லைங்க. தான் பிடிக்குது. அதனால தான் வெள்ளையா இருக்கா. அதனால கொஞ்சம் ஒன்றைக்கனாச்சும் பிடிக்க சொல்லுங்க. அவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. முதல்ல சோப் போட்டு பிடிச்சிட்டு வர்றாப்புல 1 மாதம் ஆச்சுங்க. ஏன்னு கேட்டால் நான் குளிக்கிறதுனால அழகாக இருப்பேன். அதனால தான் எல்லாரும் என் பின்னாடி சுற்றுறாங்க. சோப் போட்டு மேக்ஸிமம் குளிக்க மாட்டேன். என்ன சோப் போட்டு குளிப்பேன். 2வது கடல மாவு நல்லா போட்டு குளிப்பேன். சோப்பு இருக்குதோ இல்லையா, நான் கடல மாவு தான் நிறையவே போட்டு குளிப்பேன். நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். சரி, இப்போ நான் வந்ததுலேருந்து அதான் குளிக்கிறேன். அது இருந்துச்சுன்னா அது போட்டு குளிப்பேன். அப்படி இல்லையா இதை போட்டு குளிப்பேன். அவன் கடைக்காரன் ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறேன். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைமு. அவன் குளிக்க அதை கப் அடிச்சுவான். அதெல்லாம் அவன் தான் பேசுவான்.